ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சீசன் 11ஓட டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பிளேயர் ஸ்டார்டிங் 7ல ரீட்டைன் ஆயிருக்காங்க, யார் யாருக்கு எந்தெந்த பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட்டை வேற வச்சிருக்காங்களாமே, அதெல்லாம் உண்மையா? எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஹரியானா ஸ்டீலர்ஸோட பிகேஎல் சீசன் 12 ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, நம்ம சேனல்ல ஆல்ரெடி 11 டீம்ஸுக்குமான ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். தமிழ் தலைவாசல ஆரம்பிச்சு யூபிஓதாஸ் வரைக்கும் எல்லா டீமுக்கும் போட்டாச்சு. லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு ஏன்டா கடைசி அப்படின்னு கேட்காதீங்க, அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அதனால அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சு கடைசியில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் அப்படிங்கிறத போடுறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் இப்போதைக்கு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மட்டும் முடியுது. ஏன்னா எல்லா டீம்ஸுக்கும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறமா கவுண்ட் டவுன் வீடியோஸ் தான் அடுத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது. எல்லா கவுண்ட் டவுன்ஸுமே ஆல்ரெடி ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் ரைடர்ஸ் கவுண்ட் டவுன், டிஃபெண்டர்ஸ் கவுண்ட் டவுன், ஏன் கவர் பிளேயர்ஸ் கவுண்ட் டவுன், கார்னர் பிளேயர்ஸ் கவுண்ட் டவுன் உட்பட உங்க எல்லாருக்கும் வந்து சேரப்போகுது. ஸோ அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் அப்டேட் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பிகேஎல் சீசன் 11ல ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான ரைடிங் யூனிட், பட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்டு பண்ணி மன்பிரீத் சிங் அசால்ட்டா அதை தட்டி தூக்குனாரு. இன்ஃபேக்ட் சீசன் 10லயே அடிச்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி போய் சீசன் 11ல முகமது ரசாவை எடுத்து பிளேஸ் பண்ணி லெஃப்ட் கார்னர்ல செமையா மாஸ்டர் பிளானை போட்டு தட்டி தூக்கியிருப்பாரு மன்பிரீத் சிங். ஸோ கண்டிப்பா அவர் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு கோச்சிங் பிளான் யாராலும் போட முடியாதுங்கிறது உண்மைதான். பட் சீசன் 12ல ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இப்ப தோண வச்சிருக்கு அவரோட ஸ்டார்டிங் 7 பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7 அப்படிங்கிறது 2 பொசிஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொசிஷன் லெஃப்ட் கார்னர். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் முகமது ரசா சடுலி சேர்னே சூப்பரா பிடிச்சி வச்சிருந்தாரு. பட் இப்போதைக்கு அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்து வேற டீமுக்கு போயிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயரையோ இல்ல வெல் நோன் பிளேயரையோ அவர் எடுக்கல. அதாவது நம்ம மன்பிரீத் சிங் கான்சென்ட்ரேட் பண்ணல அந்த லெஃப்ட் கார்னருக்கு. அதற்கு பதிலாக ராகுல் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. இந்த ராகுலோட டொமஸ்டிக் ரெக்கார்ட், ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அதனாலதான் எங்களுக்கு ராகுல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எடுத்து லெஃப்ட் கார்னர்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு மன்பிரீத் சிங். சப்போஸ் அவர் இல்லாட்டி ஹர்தீப் கண்டோலா அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவரையும் லெஃப்ட் கார்னர்ல போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் லெஃப்ட் கார்னர் வந்து அது கண்டிப்பா ராகுல் ஹரி அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை தான் லெஃப்ட் கார்னருக்கு போடுறாங்க. ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்டர்லி ராகுல் சேத்பல் தான். சூப்பர் டேக்கிள்கா பாஷா இல்ல சோலோ டேக்கிள் பண்ணனாலும் தலைவன் சூப்பரா பண்ணுவாரு. எல்லா விதத்திலயுமே சூப்பரான ஒரு பிளேயர். ஒரு சீசன்ல 15 சூப்பர் டேக்கிள் வரைக்கும் அசால்ட்டா பண்ணி தூக்கி போடக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ராகுல் சேத்பல். ஆக்சுவலி இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பெருசா மதிக்கப்படல. பட் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, முக்கியமா மன்பிரீத் சிங் கோச்சிங் வந்ததுக்கு அப்புறமா வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் சேத்பல். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ராகுல் சேத்பல் தான் ரைட் கார்னருக்கு ஆப்வியஸ் சாய்ஸா இருப்பாரு. பெருசா இன்ஜுரி ப்ரோனும் தலைவன் கிடையாது. அப்படிங்கும் போது ஃபுல் சீசனும் அவரே ஆடிடுவாருங்கிறதுல டவுட்டே கிடையாதுங்கிறதா உண்மை. இது இல்லாம கவர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு கவர் மணிகண்டன் நேசமணி அவர் தான். மணிகண்டன் நேசமணியை பொறுத்த வரைக்கும் இவர் பிகேஎல் சீசன் 11லயே பிரைமரி ரைட் கவர் ஆப்ஷன் இவர் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இவரால் அப்ப பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சஸ் இவர் தான் பிரைமரி சாய்ஸா வச்சு ஸ்டார்டிங் 7ல இறக்கி விட்டாரு. தலைவனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கப்புறமா சஞ்சய் தூள் உள்ள வந்து அந்த இடத்த சீல் பண்ணி வேற லெவல்ல பேர் வாங்கி பாக்ஸிங்ல அமௌண்ட் வாங்கியும் இன்னொரு நல்ல டீமுக்கு போயிட்டாப்ல. பட் இருந்தாலும் திரும்பவும் மணிகண்டன் நேசமணி மேல நம்பிக்கை வச்சு அந்த இடத்துக்கு ரைட் கவருக்கு அவரை பிளேஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்படி இல்லாட்டி சச்சின் தாக்கியா மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் மணிகண்டன் நேசமணி தான் முதன்மை சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். யுவா கபடி சீரிஸா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் அளவலியா இருந்தாலும் சரி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த மணிகண்டன் நேசமணி. அதனாலதான் நம்பிக்கை வச்சு மன்பிரீத் சிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த சீசன் அவருக்கான சீசனா மாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம இன்னொரு கவர் பொசிஷன் லெஃப்ட் கவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா அங்க ஆபியஸா அந்த இடத்த பிடிச்சு வச்சிருக்கிற பிளேயர் ஜெய்தீப் தாகியா.
ஜெய்தீப் தாகியா ஒரு யங்ஸ்டரா ஹரியானா ஸ்டீலர்ஸ்குள்ள வந்து அந்த இடத்த கெட்டியமா பிடிச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். லெஃப்ட் கவர் இவர், ரைட் கவர்ல மோஹித் ஒருத்தர் இருந்தார் இல்லையா. ஸோ 2 பேரும் சேர்ந்து செமையா பண்ணிட்டு இருந்தாங்க. செமையான கவர் டியோவா இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஜெய்தீப் தாகியா மட்டும் தான் இங்க ஹோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த கேப்டன்சி அப்படிங்கிறது மேபி ஒரு சிலர் நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு போலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே அது நடக்காது. மன்பிரீத் சிங் ஜெய்தீப்பை முழுசா நம்புறாரு. ஸோ அதனால ஜெய்தீப் தாகியா தான் இந்த முறையும் ஹரியானா ஸ்டீலர்ஸை லீட் பண்ண போறாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம லெஃப்ட் கவர் பொசிஷனையும் அவர் தான் பார்த்துக்க போறாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா ரீசெண்டா நம்ம கவர் டிஃபெண்டர்ஸ் எடுத்து பார்த்தா பிகேல பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் டிஃபெண்டர் தாராளமா சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி லெஃப்ட் கவருக்குலாம் ரொம்ப ரேர் பிளேயர்ஸ் கிடைக்கிறது. அதனால தலைமை ஒரு ஜெம்மு. ஸோ கண்டிப்பா அவர் தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். இது இல்லாம ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு சில ரைடர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஆன ஜெயசூர்யா மாதிரியோ, ஆஷிஷ் நர்வால் மாதிரியோ, விஷால் டாட்டே மாதிரியோ ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேபாளில இருந்து வந்த கான்சியம் மேகரை கூட மன்பிரீத் சிங் பெருசா தான் ரேட் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் இவங்க 3 பேர் தான் பிரைமரி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க 3 பேர் பிளேயர்ஸ் ஆயிடுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட காலங்காலமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க வினய் டிவாட்டியா. ஸோ இந்த வினயை பொறுத்த வரைக்கும் அது இதுவோ இல்ல யூபிகேலோ இல்ல டொமஸ்டிக்கோ இல்ல அவங்க ஸ்டேட்டுக்காக ஆடணுமோ எதுவா இருந்தாலும் தலைவனோட கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அந்த டீமுக்காக இருந்துட்டே தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தன்னோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போறதுல கில்லாடி தலைவன். ஸோ இந்த வினய் டிவாட்டியாவை கண்டிப்பா பிளேஸ் பண்ணுவாங்க டாப் ஸ்டார்டிங் 7 ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இது இல்லாம இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிவம் பட்டாராவே 1000க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு பிளேயரை தூக்கிட்டு வந்தாரு. அதுவும் இந்த சிவம் பட்டாராவே மன்பிரீத் சிங் செலக்ட் பண்ண இடம் மதுரை அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ஃபைண்டா இருந்திருக்காரு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. அதற்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு. அது சீசன் 10 இல்ல சீசன் 11 அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சப்பவும் சரி, இந்த சிவம் பட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த மேட்ச் த்ரூ அவுட் த சீசன் நல்லாவே இருந்திருக்கு ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இது வரைக்கும் அவரோட கெரியரும் இங்க நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால இவரை விட யாரா பெஸ்ட் சாய்ஸ்ங்கிற மாதிரி இருக்கு. லெஃப்ட் ரைடர் வேற. ஸோ அவரை பிளேஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை சிவம் பட்டாரை சொதப்புற மாதிரி தெரிஞ்சாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலோ இன்னொரு லெஃப்ட் ரைடர் தமிழகத்தை சேர்ந்த ஜெயசூர்யா இருக்காரு, அவர் ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு. அண்ட் சென்டர் ரைடர் கண்டிப்பா இவர் தான் பிரைமரி ரைடராகவும் இருப்பார்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. மன்பிரீத் சிங்கோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைடர், அது அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த ஆக்ஷன்ல நான் பிளான் போட்டு தூக்கணும்னு நினைச்ச ஒரே பிளேயர் இவர் தான், நான் எடுத்துட்டேன் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அப்படிப்பட்ட பிளேயர் தான் நவீன் குமார் கோயத். எஸ், நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த டீம்ல தான் இருக்காரு. நவீன் எக்ஸ்பிரஸ் தான் இந்த டீமோட சென்டர் ரைடராகவும் இருக்க போறாரு. இதுல டவுட்டே கிடையாது. நவீன் எக்ஸ்பிரஸுக்கு இன்ஜுரி ப்ரோனு, நவீன் எக்ஸ்பிரஸ் ரீசெண்டா இன்ஜுரி காரணமா பர்ஃபார்மன்ஸ் டிப்பா இருக்கு. இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நீங்க சொன்னாலும் he is மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் தாராளமா சொல்லலாம். சூப்பர் 10 பாஷா அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த நவீன் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பா ஃபுல் ஃபார்ம்ல ரிட்டர்ன் ஆயிடுவாரு. அண்ட் இப்போ மன்பிரீத் சிங்கோட கைடன்ஸும் கிடைக்க போகுது. அப்படிங்கும் போது வேற லெவல் இருக்க போகுது, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இதுதான் ரைடிங் யூனிட்டா இருக்கும். சிவம் பட்டாரே அண்ட் வினய் டிவாட்டியா கூடவே நவீன் எக்ஸ்பிரஸ். இவங்க இல்லாட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் பிளேயர்ஸ் இங்க ரைடிங் யூனிட்ல பேக்கப் இருக்காங்க. அண்ட் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7க்கு என்னோட மார்க் 80. அந்த மார்க் மிச்சம் எதுக்கு பிடிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கார்னர் கொஞ்சம் வீக் இப்போதைக்கு பேப்பர் வைஸா, அதனால மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க் இவங்களுக்கு என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.